Hello viewers, welcome to TechArc Lab. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்க கேக் கவர்ன் ஃபங்க்ஷனை வந்து ஆல்டர் பண்ண போறோம். அப்புறமா அதுக்கு வந்து ஒரு நியூ எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண போறோம். கெட் ஆர்டர் அண்ட் கெட் ஆல் ஆர்டர் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ண போறோம்னா அந்த ரெண்டு ஆர்டரையும் இம்போர்ட் பண்ண போறோம். APMல இம்போர்ட் பண்ணிட்டு டெவலப்பர் போர்ட்டல் நம்ம வந்துட்டு வெரிஃபை பண்ண போறோம். அந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு வந்து query catching enable பண்ண போறோம் APMல. அப்புறம் அதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிக்க போறோம். நம்ம வந்துட்டு டெவலப்பர் போர்ட்டல்ல வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா லாக் அனாலிட்டிக்ஸில் போயிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த கொரி எல்லாமே கேட்சில் இருந்து தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹேண்டுக்கு போகாமல் கேட்சில் இருந்து எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி போஸ்ட் ஆர்டர்னு இருக்கிற இதை எடுத்துகிட்டு நான் கெட் ஆர்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை ஒரு எண்ட் பாயிண்ட் பில்ட் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போஸ்ட் ஆர்டரில் வந்துட்டு கொரி ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து பாடியில் பாஸ் பண்ணுவோம். பட் கெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொரி பேராமீட்டரில் பாஸ் பண்ணுவோம். அதனால் நான் வந்து கொரி பேராமீட்டரில் வந்து கஸ்டமர் இமெயிலும் அப்புறமா வந்துட்டு கஸ்டமர் ஃபோன் நம்பர் ரெண்டையுமே ரீட் பண்ணிவிட்டு நம்ம SQL கொரியில் வந்துட்டு அது ரெண்டும் பேராமீட்டராக வச்சுருக்குறோம். இமெயில் அண்ட் ஃபோன் நம்பரை பேஸ் பண்ணி அந்த கஸ்டமரை வந்து நம்ம டேபிள்லேருந்து ஃபெச் பண்ணுற மாதிரி அதை ஃபெச் பண்ணிவிட்டு வர டேட்டாவை வந்து கஸ்டமர் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அப்புறம் அந்த கேக் டைப், கேக் சைஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா APIயில் வந்து ரெஸ்பான்ஸில் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ரெண்டாவது ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ஆல் ஆர்டர் அப்படின்னு பில்ட் பண்ணுறோம். கெட் ஆல் ஆர்டர்னால் ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஒரு பேராமீட்டர் நம்ம ரிசீவ் பண்ண போகிறதில்ல, எல்லா ரெக்கார்டையும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் கெட் ஆல் ஆர்டர் ஃபங்க்ஷன்ன்றது. ஸோ இது ரெண்டு ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம பில்ட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து கோடை வந்து பில்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பில்ட் ஆனவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோக்கலில் ரன் பண்ணிக்க போகிறோம். லோக்கலில் ரன் பண்ணிவிட்டு அந்த கோடு வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் அந்த இதை ரன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கெட் ஆர்டர் அப்படின்னு ரெண்டு எண்ட் பாயிண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. போஸ்ட்மேனில் வந்து நான் கெட் ஆல் ஆர்டர் செக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த கெட் ஆர்டரை செக் பண்ணிக்கலாம். கெட் ஆர்டர் செக் பண்ணுற நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ரெண்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் இமெயில் அட்ரஸ், அப்புறமா கஸ்டமர் ஃபோன் நம்பர். நான் அந்த ரெண்டையும் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கெட் ஆல் ஆர்டருக்கு போல் கெட் ஆர்டர்ன்ற எண்ட் பாயிண்ட் மாற்றிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இப்போ வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் மெம்பருக்கான டேட்டா மட்டும் வந்திருக்கு, எல்லா டேட்டாவும் ரிட்டர்ன் பண்ணுறதெல்லாம். இப்போ நம்ம கோட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் நம்மளோட டிப்ளாய்மெண்ட் அந்த ப்ரொஃபைலு கரெக்டாக இருக்குது. நான் இப்போ பப்ளிஷ் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இந்த கோடு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸிஸ்டிங்காக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அந்த கேக்கவன் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஆப்பில் போய் டிப்ளாய் ஆயிரும். இப்போ கோடு பார்த்திங்கன்னா நமக்கு டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. பேரெல்லாம் நான் அந்த ஃபங்க்ஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேக்கவன்ற ஃபங்க்ஷன் ஆப்பை மறுபடியும் போய் செக் பண்ணுறேன் கோட் டிப்ளாய் ஆயிடுச்சுன்னு. நான் கோட் டிப்ளாய் ஆகிட்டுருக்கு. ஸோ கோடு இப்போ வந்து நம்ம பப்ளிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய்ட்டு மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். ரிஃப்ரெஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ அந்த கெட் ஆல் ஆர்டர் ரெண்டு எண்ட் பாயிண்ட்டு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகணும். ஓகே, ரெண்டு லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் பண்ண போகிறேன். ஒரு டைம் மறுபடியும் ப்ரௌஸ் கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு கேக்கவன்ற ஃபங்க்ஷன் அப்போ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டுமே லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு, வந்துருச்சு, இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் ரெண்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே நமக்கு இங்கே போய் செலக்ட் பண்ணி அதோடய செட்டிங்ஸை நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் கெட் ஆல் ஆர்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோடய செட்டிங்ஸை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதில் OAuth கரெக்டாக எனேபிள் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கோசரம். ஓகே, OAuth கரெக்டாக எனேபிள் ஆகிருக்கு. அதே மாதிரி கெட் ஆர்டரே நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, OAuth கரெக்டாக எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெவலப்பர் போர்ட்டலில் போயிட்டு அந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட் லிஸ்ட் அவுட் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம்.
நான் அதுக்கு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். டெவலப்பர் போர்ட்டலில் 2 எண்ட் பாயிண்ட் வந்துருச்சு. கெட் ஆர்டரை செலக்ட் பண்ணி இப்போ நான் கெட் ஆர்டரை ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். சைன்இன் பண்ணிவிட்டு ஓகே கெட் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே கஸ்டமர் இமெயில் கஸ்டமர் ஃபோன் நம்பர் 2 ரெக்வயர்டுன்னு சொல்லுது. அதனால் வந்துட்டு அது எரர் அடிக்குது. அது ஓகே, தட்ஸ் எக்ஸ்பெக்டட். இப்போ நான் கெட் ஆல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லா ரிசல்ட்டும் நமக்கு வந்துருச்சு. ஸோ என்னென்ன ஆர்டரில் நம்ம டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது ஓகே. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபிஎம்மில் போயிட்டு கேஷ் எனேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஏபிஎம்மில் போயிட்டு கெட் ஆல் ஆர்டர் அப்படின்ற எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இன்பவுண்ட் பாலிசியில் போய்ட்டு ஆட் பாலிசி கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே கேட்ச் ரெஸ்பான்ஸ்னு ஒரு பாலிசி இருக்குல்ல, அதை நான் ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு டியூரேஷன் இன் செகண்ட்னு இருக்குல்ல, அது வந்துட்டு எவ்வளோ நேரத்துக்கு பர்ஜ் ஆகணும்னு சொல்கிற டைமு. அப்புறம் மற்ற ஆப்ஷன்லாம் நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலோவ் ப்ரைவேட் ரெஸ்பான்ஸ் கேட்சிங் அதை வந்து நான் எஸ் கொடுத்துக்கிறேன். அப்புறம் கேட்சிங் டைப்பு வந்துட்டு நான் வந்துட்டு இன்டர்னல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எக்ஸ்டர்னல் நம்ம எதுவும் இல்லை சர்வர், அதில் இன்டர்னல் கொடுத்துக்கிறோம். மற்ற ஆப்ஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக வச்சுக்கிறோம். அப்புறம் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா போர்ட்டலில் போயிட்டு செக் பண்ண போகிறோம். சென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்ஸ் அப்படின்னு ஒரு டேட் அண்ட் டைம் காட்டும். ஸோ இப்போ இது வந்துட்டு நமக்கு கேட்ச்லேருந்து வருது இந்த ரெக்வஸ்ட்டு. நான் ஒரு 2-3 ரெக்வஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம லாகில் செக் பண்ணுறதுக்கோசரம். ஓகே, இப்போ நம்ம லாகில் போய் செக் பண்ணிக்கலாம். லாக் வந்து இப்போ நான் வந்துட்டு ரன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கெட் ஆல் ஆர்டரு. இங்கே போய் பார்த்தீங்கன்னா கேட்ச்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தில் வந்து இப்போ நன் இருக்குது. ஆக்சுவலாக அதில் மிஸ் ஹிட் அப்படி 2 ஆப்ஷன் வரும். மிஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் ஆப்புக்கு போகும், ஹிட்டுன்னா அது கேட்ச்லேருந்து வரும். ஸோ நான் அதை குரூப் ஐன் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்னும் டேட்டா அங்கே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம 2 டேட்டா வந்துருச்சு.